10,000 கோடி கொடுத்தாலும் புதிய பாடத்திட்டத்தை ஏற்றுக்க மாட்டாராம். இந்த திட்டத்தில் கையெழுத்து போட்டாதான் 2,000 கோடி ரூபாய் கிடைக்கும். 10,000 கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் சொன்னாலும் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம். என்ன சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷில் காஸ்டிங் பேர்ல்ஸ் பிஃபோர் ஸ்வைன்ஸ்னு சொல்லுவாங்க. பன்றிகளின் முன்பு முத்துக்களை வீசுவது, அதுதான் காஸ்டிங் பேர்ல்ஸ் பிஃபோர் ஸ்வைன்ஸ். பன்றிகளுக்கு முன்னாடி முத்துக்களை வீசுவது தான் அந்த பழமொழி. நீங்கள்லாம் உங்கள் முன்னாடி முத்துக்களை வீசுகிற மாதிரி, உங்களுக்கு முத்துக்களோட அருமை எங்கே தெரியும்? பன்றிகள் உங்களுக்கு என்ன தெரியும்? நல்ல விஷயத்த சொல்கிறாங்க, மாணவர்களை படிக்க விட மாட்டேங்கிறீங்க. கேட்டால் அந்த மந்திரி சொல்கிறாரு, 3வது மொழி படித்தா மாணவர்களுக்கு ரொம்ப பலுவாயிருமா. 3வது மொழி பெரிய இலக்கியத்தில் படிக்கிற மாதிரி கிடையாது. 3வது மொழி எழுதுவதற்கு படிப்பதற்கு உள்ள அடிப்படை விஷயந்தான் 3வது மொழியில் இருக்கும். 3வது மொழி பாடத்திட்டம் ரொம்ப அதிகமாக இருக்காது. ஒரு இன்னொரு மொழியை கற்றுக்கணுங்கிறதுக்காகத்தான் அதை அவங்க மத்திய அரசாங்கம் கொண்டு வர்றாங்க. அதனால் இப்போ அவங்க நாக்கு வாழை வெட்டிட்டாங்க, இனி ஆட்ட முடியாது. இப்போ மத்திய அரசாங்கத்தின் சிபிஎஸ்சி பள்ளிகளை மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டில் ஆரம்பிப்பாங்க. உங்கள் அனுமதி தேவையில்லை. அதனால் அங்கங்கே ஆரம்பித்தாங்க. நான் விருப்பப்படுறவங்க 3 மொழி திட்டத்தை விருப்பப்படுறவங்க அங்கே போய் சேர்றாங்க. எந்த இதில் மாணவர்கள் அதிகம் சேர்றாங்கன்னு பாருங்கள். ஏழை மாணவர்கள், கிராமத்தில் இருக்கிறவங்க, சிபிஎஸ்சி படிக்க வசதி இருக்காது, அவங்க தான் உங்கள் இதில் வந்து சேருவாங்க, உங்கள் பழைய பாடத்திட்டத்தில்.